இன்னைக்கு வந்துட்டு ஆடி முதல் வெள்ளி. மத்த மாசத்துல வர வெள்ளிக்கிழமையெல்லாம் விட ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு விசேஷமான நாளா வந்துட்டு நம்ம வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம். அன்னைக்கு வந்துட்டு அம்மனை வந்துட்டு நம்ம வந்துட்டு வழிபடுவோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எல்லா கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூஸ்வலா எனக்கு வந்துட்டு வீட்டை வந்துட்டு டெக்கரேஷன் பண்றது, அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை ரூம் எல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு வேப்பிலில வந்துட்டு தோரணம் எல்லாம் கட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு வந்துட்டு 6 o'clock அந்த மாதிரி வந்துட்டு படைச்சிட்டு சரி பக்கத்துல வந்துட்டு கோவில் இருக்கு, கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதுக்கு வந்துட்டு மாவிளக்குலாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அம்மா. ஆடி மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல வந்துட்டு அம்மனை வந்துட்டு அழகா வந்துட்டு ஜோடிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு சந்தன காப்பால வந்துட்டு சூப்பரா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கோவில படைச்சு முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்திருந்தாங்க. நம்ம வந்துட்டு என்னதான் வீட்டுல இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாலுமே கோயில்ல கொடுக்கறது வந்துட்டு ஒரு தனியான டேஸ்ட் தான். உங்களுக்கும் கோயில்ல தர பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம சொல்லுங்க. பை பை.